ஹாய் गाइस வெல்கம் டு புவன் ரம்யா vlogs. சோ ரம்யா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பாப்பாவுக்கு என்ன மாதிரி ஃபுட் பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம காலையில என்ன கொடுக்குறோம், அதே மாதிரி என்னென்ன ஃபுட் ஃபாலோ பண்றோம் அப்படின்றத தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ அது மட்டும் தான், நமக்குல ஒண்ணும் கிடையாதா? நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தான் எல்லாமே தான் பார்க்க போறோம். அவங்க வேற கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் தான் போட்டுட்டு இருக்காங்க. வந்து புது ஸ்லீப்பர் வாங்கி கொடுத்துருக்கோம். அது வந்து ரெண்டு கால்ல இருந்து எனக்கு அந்த சவுண்ட் கேக்குது. அதான் வந்து நடந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா வாக்கிங் போயிட்டு இருக்கோம். சரி ஓகே, எங்க வீடியோக்குள்ள போயிட்டு நிறைய ஃபன்னா நிறைய பார்க்கலாம். அவங்க அட்ராசிட்டிலாம் நிறைய அந்த வீடியோல இருக்கு, எல்லாமே வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ரம்யா என்ன பண்ணணும்? புவன் ரம்யா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரம்யா குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு பாப்பாக்கு வந்து கோதுமை தோசை காலையில பிரேக்ஃபாஸ்ட். ஆமா, ரொம்ப நாளாவே வந்து பாப்பாவுக்கு என்ன நீங்க ஃபுட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. சோ அதனால வந்து இன்னைக்கு நம்மளோட மார்னிங் ரொட்டீன் vlog. மார்னிங் ரொட்டீன் vlog. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன்ல தேங்காய் பால் இட்லி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுவுமே நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கோதுமை தோசையில வந்து பன்னீரும் கேரட்டும் வந்து நல்லா துருவி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோம். இங்க மேடம் அக்கா அக்கா கையிலேயே தான் இருக்கிறது, கீழே இறங்குறதே இல்லை. வந்து பாத்தீங்கன்னா கோதுமை தோசையில பன்னீர் கேரட் போட்டு நான் சேர்த்தேன். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சௌசக்காய் கூட்டு தான் இன்னைக்கு. சோ இங்க காலையில எழுந்தோடனே பாருங்களேன், எங்களுக்கு வந்து கிச்சன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் எனக்குமே நல்ல வேலை செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்ட். இல்லைன்னா ஐயோ பாத்திரத்துக்கே இங்கே கஷ்டம் இருக்குதே தான் தோணும். ஸோ என்னைக்குமே காலையில எழுந்திரிச்சா கிச்சன் வந்து பல இருக்கணும், அப்பதான் வேலை செய்யறதுக்கு எனக்கு தோணும். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நாள் போக 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 டேமேஜ் ஆயிரும். அது ஆயிடும். ஆனா க்ளீன் பண்ணிட்டு தான் நைட்டா தூங்குவேன். மோஸ்ட்லி வந்து காலையில குக்கிங் முடிச்சாலே ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுவேன். மதியமே கொஞ்சம் க்ளீனா தான் இருக்கும், கொஞ்சம் மதியமே ஃபுல்லா க்ளீனா தான் இருக்கும். ஓகே சரி ஓகே, இந்த தோசை எப்படின்னு பாப்போமா? சரி சமைக்கலாம். சரி ஓகே சமைக்கலாம். நான் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் என்னன்ட்டு. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கியூட் ஸ்கின் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் தாங்க. இது ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். நம்ம ஃபில் பண்ணிட்டு உள்ளே போனதுமே நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்கின், என்ன பிரச்சனை இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்கா, ஸ்கின் டேனாக இருக்கா அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிட்டு நமக்கு என்ன அப்படின்றத ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன போட்டால் சரியாகும் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் ப்ராடக்ட் எல்லாமே சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தான். ஸோ நம்ம டாக்டர் கன்சல்டிங் இல்லாமல் ஃப்ரீயாகவே நம்ம இதை பண்ணிக்கலாம். இதனால் காஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஒன்று அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் 1700 அவைலபிளாக இருக்குங்க. 2200 ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 1700 பார்த்தீங்கன்னா நம்ம 4 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2200 ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு சீக்கிரம் ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2200 ப்ராடக்ட்ஸ் தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரம்யா 100 அப்படின்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஓவரால் ப்ராடக்ட் வந்து 100 rupees லெஸ் ஆகுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், மறக்காம வேணும் யூஸ் பண்ணி வாங்க. ஓலி டான்ஸ் ஆடு. எங்கண்ணே வி கச்சேரி தளபதி கச்சேரி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா வெறித்தனமா வைபாகலாம் வா. இது வந்து இந்த ஒரு பாட்டு தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து மோனிகா சாங்க்கு பயங்கர அடிக்டா இருந்தா. இப்போ வந்து இந்த பாட்டு கோவிலி எங்கண்ணே வி கச்சேரி தளபதி கச்சேரி ஆடுங்க கோவிலி ஆடுங்க 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 ஆடுங்க. துருவுறது அழகா இருக்கும். இது வந்து பன்னீர் அப்படியே மலைச்சாரல் மாதிரி துருவும். துருவுறதே ரொம்ப ஆசையா இருக்கும். அதுதான் கூப்பிடுறேன் என்னன்னு கேட்டுறேன். என்ன தங்கம் என்னாச்சு? பாட்டு முடிஞ்சு போச்சா? அச்சோ இப்படி எல்லாமே தெரியும். பாட்டு முடிய போகிற ஒரு 10 செகண்ட் முன்னாடி எனக்கு கூப்பிட ஆரம்பிச்சிடும் பாட்டு முடிய போகுதுன்ட்டு. ஸோ மறுபடியும் அதே பாட்டு தான் எங்கள் வீட்டில் லூப்பில் ஓடிட்டே இருக்கோம். நாங்களே பல டைம் பார்த்துருப்போம். மோனிகா பாட்டில் நாங்களே இந்த மில்லியன் கணக்கில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இப்போ வந்து தளபதி கச்சேரி பன்னீர் நல்லா துருவி எடுத்துட்டாச்சு. ஆக்சுவலாக இது செமையாக இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஆமாம், எக்ஸ்ட்ரா செய்யறதுல வந்து நானும் சாப்பிட்ருவேன். இது எப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும் தோசை, ரொம்ப ஹார்டாக இருக்காது, உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். பாப்பாக்கு நல்லா பட்டர் போட்டு நல்லா நீட்டாக செஞ்சுடுவேன். எப்படியுமே ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஒரு பீஸ் போட்டாலுமே ஒரு தோசை. சொல்லு தங்கம், சொல்லுடா தங்கம், என்ன விஷயம் சொல்லு. நீ செஞ்சுட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கணும், வந்துட்டோம். ஆமா, அவள் பொறுத்த கிச்சன்ல நான் என்ன செஞ்சாலுமே அவள் இருந்து பார்க்கணும். அதுக்குதான் வந்து மேடம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. அவரோட இந்த vlogல இருக்கும் பாருங்க பரிதாபங்கள்ல, நான்லாம் வந்து இடுப்புல தூக்கி வச்சு 10 பேரை சமைப்பேன்ட்டேன். அந்த மாதிரிதான் நடக்கும் டெய்லியுமே. ஆனா அதெல்லாம் உண்மைதான், அப்படிதான் பண்ணி ஆகணும். ஒருத்தருமே இல்லை அப்படிங்கும் போது நம்ம தூக்கி வச்சுதான் சமைச்சாகணும்.
அவள் அழுதுட்டு போறோம்னு சொல்லி விடவும் முடியாது. ஏன்னா பாவம் நிறைய பேர் சொல்றாங்க தனியா ஹேண்டில் பண்றதுக்கு பதிலாக ஜாயிண்ட் ஃபேமிலி பரவாயில்லன்ட்டு. அதுவுமே ரொம்ப பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தனியா ஹேண்டில் பண்றதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பண்றது வேலை. ஏன்னா பாத்துக்கிறது வந்து ஒரு இது விட ஒரு ரெஸ்ட் ரூம் கூட நம்மளால போக முடியாது ஃப்ரீயா. ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டுட்டு இந்த சீட் போனா கூட அம்மா 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 பின்னாடியே வந்துருவாங்க. ஸோ ஒரு ரெஸ்ட் ரூம் கூட வந்து நம்ம போக முடியாது. என்ன பண்றது வேலை கட்டாயம் அப்படின்றதுனால நாங்க சென்னையில இருக்க வேண்டியதா இருக்கு. நாங்க மோஸ்ட்லி ஊர்ல இருக்கலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம் அது எத்தனை நாளைக்கு இருக்க முடியும். நல்லதே நடக்கும் கனிராசி அன்பர்களே, நீங்க நினைச்சது நடக்கும் சீக்கிரமா. ஆமா அப்படி பாப்பாலாம் வந்து சமத்து தான், சொன்னா கேட்டுப்பா, எல்லாமே பண்ணுவா. என்ன அவ பக்கத்துல ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். இங்க பாருங்க எப்படி நின்றுட்டு இருக்கா. என்ன தங்கம்? ஏய் தங்கம் என்ன வேணும்? ஸ்கூலுக்கு போறாங்க அக்கா. அங்கே எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்பாலே ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க. இதுதான் ஸ்கூலு. எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க டெய்லியும். பாப்பா அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க தங்கம். கவினில் அக்கா ஆல்ரெடி நம்ம பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கோவிலியோட ஃபேவரட் அக்கா தங்கம் கவினில் அக்கா. எங்க அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அக்கா அந்த ஸ்கூல் தான் போகிறாங்க, அதனால் பார்த்து கை கட்டுறா. அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நீங்கள் அக்கா கூட ஸ்கூலுக்கு போகிறீங்களா? என் தங்க ஸ்கூல் ஜாலியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போனால் ஆமாம் அங்கே போயிட்டு உட்காந்து வரவே மாட்டேங்கிறா. இவளுக்கு என்னன்னா இவ ஏஜ் குரூப்ல நிறைய பேர் சுத்தி இருக்கணும், இவளுக்கு கூட்டமா இருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர் பாப்பாவுக்கு. தனியா இருந்து அவளுக்கு கூட்டமா இருக்கணும்னு சொல்லி ஆசை. கோவிலி ஸ்கூலுக்கு போங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஸ்கூல் ஜாலியா இருக்கும், நிறைய புதுசா கத்துக்கலாம். என்னாச்சு? எப்படியோ ஒன்று சீவனா இந்த ஒரு ஸ்கிராட்ச் வந்து அதுல வேகமா சீவரம்ல எனக்கு டப்புனு இதாயிடுச்சு. போன வந்து கையை சுட்டுதா. இது பாருங்க தோல் இப்பதான் உறிஞ்சி 2 வீக்ஸ் முன்னாடி சுட்டது இப்பதான் தோல் உறிஞ்சுது. எதையோ ஒன்று தழும்பு வாங்கிக்குது. என்ன பண்ண பறக்க செய்யணும். இவ்வளவுதான் கட்டிட்டே இருக்கா, அதையும் பார்க்கறதா இருக்கு. இது என்னது? முட்டை. இது பச்சை முட்டை. இது பச்சை முட்டை உடைஞ்சிருந்தோங்க. இதுதான் நீ வந்து கல்லப்பரை போட்டு கூட்டு வைக்க போறேன். இது நமக்கு மதியமும் பாப்பாவுக்கு அதேதான். மதியம் பாப்பா பொறுத்த வரைக்கும் நாங்க வீட்ல என்ன செய்யறோமோ அதே தான் ஆஃப்டர்நூன் கொடுப்பேன். நான் தனியா சமைக்கிறது இல்ல அவளுக்கு. சமைச்சா சாப்பிட மாட்டா, அது வேற விஷயம். அதனால ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்ல சேர்ந்தே அவளுக்கு கொடுத்துருவோம். பாப்பாவுக்கு வந்து காரம் தான் நல்லா பிடிக்கும். ஆமா அதுவும் இல்லாம டாக்டரும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க, குழந்தைக்கு நீங்க தனி எதுவுமே செய்யாதீங்க. 1 வயசுக்கு மேல நீங்க என்ன செய்றீங்களோ நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு தான் குழந்தையோட பிளேட்ல இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அவங்க மோஸ்ட்லி வந்து எல்லா பீடியாட்ரிஷியன்லையும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, என்ன சாப்பிடுன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க, எவ்வளவு சாப்பிடுன்றத குழந்தை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கரெக்ட் தான். 5 மினிட்ஸ் வந்து கொடுப்போம் ஒரு நாளைக்கு. காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும். அதுல வந்து கண்டிப்பா ஃப்ரூட்ஸோ இல்ல ஒரு எக்கோ நாங்க கொடுத்துருவோம். அப்ப லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வந்து மீல்ஸ் தான். ஒரு 5 மணிக்கு வந்து பால் கொடுப்போம். பால் அப்புறம் அதை விட்டா பாலுக்கு அப்புறம் இந்த காய்கறி ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது, இல்ல ஏதாவது வெஜிடபிள்ஸ் கொடுக்கறது, ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவோம் நாங்க. 7:30க்கு வந்து as usual டின்னர் கொடுத்து தூங்க வச்சிருவோம். ஸோ இதுதான் வந்து பாப்பாவோட ரொட்டீனா நாங்க கொடுக்கறது. எல்லாமே கலர்ஃபுல்லா கொடுக்கணும். அதுவும் கண்டிப்பா ஃப்ரூட்ஸும் அதுல இருக்கணும். நான்வெஜ்ல எக்கு கண்டிப்பா டெய்லி இருக்கணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது இருக்கணும், அதாவது இந்த பல்சஸ் ஏதாவது இருக்கணும், சுண்டல் வேர்க்கடலை இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும், நட்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே டெய்லி டயட்ல இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க 5 வேளை கொடுக்கறதுனால அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஒரு 1/2 கப் சாப்பிட்டா கூட நமக்கு ஓகே தான். நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் சொன்னது எல்லாமே. குழந்தைங்க ஆஸ்பத்திரிக்கு பாப்பா மோஷன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அட்மிட் பண்ணிருந்தோம் ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அப்ப எங்க டாக்டர் கொடுத்த டயட் சார்ட் தான் இதெல்லாமே. இங்க ஒரு 5 பொட்டி மேல உட்காந்து இல்ல இப்ப இந்த உப்பை தூக்கி உப்பு எடுத்து தண்ணி குண்டால நாங்க போட போறோம். அதுதான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாரு உப்பு எடுத்துட்டா கையில இல்ல எடுத்து அரைச்சிட்டு இருக்கிறோம். அங்க பாரு இதுக்குள்ளார போட்டு அரைச்சிட்டு இருக்கிறோம் உப்ப. டேய் தங்கம் தெரியுமா அதெல்லாம்? உட்காரத்துக்கு ஒய்யாரமோ ஒரு இடம் கிடைச்சிருச்சு. உட்காந்துக்கிட்டு நாங்க கூட அமைதியா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சவுச்சை வந்து நமக்காக செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல இது தனி ரெசிபி, இது தனி ரெசிபி. ஃபர்ஸ்ட் எல்லாம் கட் பண்ணி வெச்சுக்கலாம். இதுல ஒரு இது இங்க பாரு, நான் ஒரு மேஜிக் பண்ணிட்டா. என்ன மேஜிக்? தாய்மணி கொடு சொல்லுது ஜெய். இதுதான் அந்த கலர்ஃபுல். இந்த மாதிரி கலர்ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க வந்து எப்படினாலும் சாப்பிட்றோம். ஆமா கலர்ஃபுல்லா கொடுக்கணும் டெய்லியுமே. ஏதோ மாஸ்டர் செஃப் மாதிரி அடிச்சிருக்கீங்க போட்டு டப்பு டப்பு டப்புன்னு. இது கட் பண்றது நல்லா இருக்கும். ஆமா சவுச்சோ காய் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஆமா இப்போ பாப்பாவுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவோம். யார் தங்கம்? ஒரு 2 கப்போல கோதுமை இருக்கும். அப்புறம் கொஞ்சமா வந்து உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம்.
இந்த ரெசிபி எல்லாரும் செஞ்சு பாருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கோதுமை மாவு, அப்புறம் வந்து பன்னீர், கேரட் இது அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கடைசி வச்சிடலாம். தண்ணி தேவையான அளவு. இது தோசை மாவு பதத்துக்கு ஊற்றணுமா? ஆமாம், கோதுமை தோசை மாவு பதத்துக்கு, சப்பாத்தி பதத்துக்கு ஊற்றக்கூடாது. சிம்பிள் ரெசிபி தாங்க, 3 ஐட்டம் தான். உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பீட்ரூட் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ வேறு ஏதாவது காய்கறி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட்டருக்கு பட்டர் போட்டு தான் ஊற்றணும் குழந்தைங்களுக்கு. இல்லைன்னா நெய் இருந்தாலும் நெய் போட்டுக்கலாம். பட்டர் போட்டால் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓ, எண்ணெய்க்கு பதிலாக ஊற்றுறதா? ஆக்சுவலி டாக்டர்ஸ் தான் வந்து குழந்தையோட ஃபுட்டில் மார்னிங் நைட் என்ன பட்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நைட்டில் மார்னிங் பட்டர் கொடுக்க சொன்னாங்க. பட் அண்டர் வெயிட் அப்படின்னா மட்டும் கொடுங்க. அதிகம் வெயிட் இருந்துச்சுன்னா தேவையில்லை. பட் இவன் அண்டர் வெயிட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால நான் பட்டர் கொடுப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரண்டி போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தோசை ஒரு மாதிரி வராது, பிஞ்சு பிஞ்சு தான் வரும். சன்னமாக போயிடும். ஆமாம், சன்னமாக போகாது, தோசையே வராது, ஒட்டிக்கும். இப்போ மடி மூடி வச்சிடலாம். இதையே வந்து எக் போட்டா பேன் கேக்கு, அவ்வளோதான், வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுசக்காய் கூட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ரொம்ப வெந்துட்டு இருக்கு. நம்ம பரவலாக வந்து இதையும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு சவுசக்காய் வந்து நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம அப்படியே போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நல்லா கழுவிக்கணும். கழுவி வச்சு இது கூட நம்ம அப்படியே சவுசக்காய் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவாங்கல்ல பருப்பு வேகணும்னா? அது தேவையில்லை. இது என்ன பருப்பு? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு. மோஸ்ட்லி இதுவே வந்து நெல்லிக்காய் தான். எண்ணெய் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிட்டாலே போதும். இதில் கொஞ்சம் கல் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 ஸ்பூன் செய்கிறேன். இதில் நட்ஸ் பவுடர் வந்து போடுவேன். இது எப்பவுமே நான் மறந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் தோசையில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடர் நம்ம போட்டுக்கலாம். நட்ஸ் பவுடர் என்னது? இதில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் சீட்ஸ், பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, மக்கானா, இது எல்லாமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஹோம்மேடாக செஞ்சது தான். இது நான் வந்து மேலாப்ப தூவி விடுவேன், மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் தோசையிலேருந்து நான் அப்படியே மேலாப்ப தூவிப்பேன். வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கோதுமை தோசை. ஸோ ஃபர்ஸ்ட் தோசை நட்ஸ் பவுடர் மறந்துட்டேன். ஸோ மேலாப்ப அப்படியே நான் தூவிட்டேங்க. சுடோ 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 சங்கம் சுடும். தொடக்கூடாது, தொடக்கூடாது, தொடக்கூடாது சங்கம். சுட்டுருச்சா அப்பாக்கு? ஐ குட் கேர்ள். அப் பாருங்களேன், இது வந்து சூடாக இருக்குது. ஊத சொல்கிறேன். கோவிலி சூடாக இருக்குது. ஊது 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 ஊதுங்க ஊதுங்க ஊது, சூடாக இருக்குது. தோசை ஒரு பக்கம் ஊற்றிட்டு இருக்கேன். பருப்பு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிச்சு போட்டுறதா வேற. சரி, இது வந்து இண்டக்ஷன் தானா? இது இண்டக்ஷன். இப்போ மேக்ஸிமம் ஒரு 70% இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஆமாம், இது 70% இண்டக்ஷன் தான். இது முடியாதது மட்டும் தான் நான் அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது அதுக்கு இதுக்கு சப்போர்ட் ஆகாத பாத்திரம் இல்லைன்னா? ஆமாம், பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். இதே பார்த்தீங்கன்னா பாத்திரம் செட் கம்ஃபர்டபுளாக இருக்காது தான், வேற வழி இல்லை, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உளுந்து. பாரு, நீ செய்யறது எப்படி பார்க்கணுமா? ஜீரகம் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சியா? தோசை விட்டு இது போட்டு காரெல்லாம் பண்ணிட்டேன். அப்பப்போ திரும்பத்து தான் தோணுது. இங்கே பட்டனுங்கிறதுனால நம்ம அதுன்னு டக்குனு வேகம் குடுத்தும் குறைப்போம். இங்கே வந்து நம்பர்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? இங்கே பாருங்க, அது யாருக்கு தான் ஆனால் டக்குன்னு பாத்திரம் தீஞ்சு போயிடுது. எனக்கு பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். பக்கத்துலேயே நிற்கணும். ஆமாம். அப்புறம் இடிச்ச 4 பல் பூண்டு. நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1. இப்போ தக்காளி வதங்க மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பருப்பு உப்பு போட்டுருக்கோம். ஸோ கம்மியாக தான் நம்ம போட்டுக்கலாம். பருப்புலேயே உப்பு இருக்குது, சொல்ல கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு போட்டாலே போதுங்க. ஏன்னா நம்ம பருப்புலேயே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இதே மாதிரி மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளுங்க. இது வந்து வர மிளகாத்தூள் தான். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் மட்டும் வந்துட்டோம். சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கணும். எப்படி தங்கம்? ஹாய் சொல்லுங்க. ஹாய்.
ஹாய். ஓ வந்துருச்சா காயெல்லாம்? அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்துச்சு. அவ்வளோ இது அப்படியே நம்ம அதில் கொட்டி கலர்ட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதானா? அவ்வளோதான். சிம்பிள் ரெசிபி தானா? ரொம்ப ஈஸி. கடைசியாக ஒரு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா சாம்பார் தூள் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்கு. முழுசாக சாப்பிட்டா தான் ஆச்சரியப்படுவாங்க. அவ்வளோதான். தண்ணி சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். தண்ணி சுண்டுச்சுன்னா வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் சுண்டுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கணும். ஏன்னா கெட்டி ஆயிடு. ஏன்னா பருப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கால் பதத்துக்கு முக்கால் ஃபுல்லாகவே வெந்துருச்சு. இது நல்லா உதிர்ந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடும். அவ்வளோதான். வேறு எதுவும் கடை அமைதியாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்த்திக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. இது வந்து லாஸ்ட் தேங்காய் துருவல் போடுவோம். பட் நாங்கள் போட மாட்டோம். அவ்வளோதான். வாசனை நல்லா வருது. குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா வாசனை இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடி பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் குழம்பு ரெடி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோசை ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இதாங்க கடைசி தோசை. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தோசை வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. குழம்பு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாதத்துக்கு இப்படி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு கூட வந்து இது அப்படியே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. குக்கிங்லாம் முடிஞ்சுதா? குக்கிங் முடிஞ்சு நான் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்க கவுந்துட்டான். தங்கம் அப்படி பண்ணக்கூடாதுல தங்கம். சுத்தமாக சாப்பிடணும். என்னது இது? இதுக்கு மேலே சாப்பிட மாட்டா. எடுத்து வச்ச மகருவாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா சாப்பிட ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அடுத்து கமுத்த போயிட்டான். சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த பட்டர் ஃப்ளேவரு, நட்ஸ் பவுட்ரு, இதில் வந்து காய்கறி இருக்குது, கோதுமை இருக்குது, அப்புறம் பன்னீர் இருக்குது, நட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ரொம்ப ஹெல்த்தி. பட்டரும் இருக்குது. இது நீ ரிவ்யூ சொல்லக்கூடாது. அது யாருக்கு செஞ்சு அவங்க தான் ரிவ்யூ சொல்லணும். கவுளி எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தது? 1 ஸ்டார் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. அவன் எண்ணி பைசா கொடுத்துருக்கேன். எல்லாரும் 1 ஸ்டார் தான் கொடுப்போம். அங்கே போய் வெளியே போய் அக்காக்கு நாங்கள் கட்டிட்டு இருக்கேன். அக்கா ரேட்டு வரல. அக்கா மேடம் வந்து அக்கா அக்கான்னு சாப்பிடலாங்க. ஓகே சரி, நானும் டைம் ஆச்சு, ஆஃபீஸ் கிளம்புறேன். மேடம்க்கு நான் தான் ஊட்டி முடிச்சிட்டேன். இப்போ அது 1.5 தோசை சாப்பிட்டா அப்படியே மீதி இருக்கு. 1 மணி நேரமாச்சா ஊட்டி முடிய? கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சு. A few moments later. ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? அவ்வளோதான், கிளம்பியாச்சு. சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. குழம்பு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு டேஸ்ட்டு இருக்கு. அப்புறம் சவுச்சோ டேஸ்ட்டு இருக்கு. அந்த கூட்டு எனக்கு கூட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதுவும் இருக்கு. பருப்பு குழம்பு டேஸ்ட் ரெண்டுமே இருக்கு. பருப்பு சாம்பார் பொடி போட்டியா? ஆமாம், சாம்பார் பொடி போட்டேன். 2 டேஸ்ட்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் குழம்பு டைப்பாக தான் நான் செஞ்சிருக்கேன். நல்லா கெட்டியாக செய்வாங்க. சாப்பாட்டுக்கு தான் நல்லா இருக்கும். எனக்கு சாம்பார் ஆக்சுவலாக பிடிக்காது. கூட்டுனா எனக்கு பிடிக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதுனால நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே பாருங்க. ஐ எம் 5 ஸ்டார். பாப்பா 1 ஸ்டார் உனக்கு கொடுத்தா, நான் 5 ஸ்டாரே உனக்கு கொடுக்குறேன். கூப்பிட்டு இருக்காது பாரு. சரி ஓகே, நான் ஆஃபீஸ் டைம் வச்சு கிளம்புறேன். ஓகே, பை.